ஐயா பாருங்க பெரிய முறுக்கு மீசையோட கம்பீரமாக 6 அடி வீரத்துக்கு மேலே இருப்பார் அப்படின்னு சுட்டு விரலை நீட்டி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப நாளாக ஒரு வினா. இந்த ஒரு முறுக்கு மீசைக்கு சொந்தக்காரராக தாங்கள் வளம் வந்த நாள் எது? இல்லை இதை இப்படி வச்சுக்கணும், உங்களை வடிவமைச்சுக்கணும்னு தோணுனதுக்கான ஏதேனும் காரணம் இருந்தால் அதை எடுத்து சொல்லுங்கள். அதாவது பொதுவாக எங்கள் பகுதியில் எங்கள் முதலமைச்சர் மாவட்டத்தில் வீரம் செறிந்த மக்கள் அவர் பொதுவாக மீசை வைக்கக்கூடிய பழக்கம் தொட்டு உண்டு. அந்த வழிகளில் நானும் ஒரு இது நான் வளர்ச்சி அடைந்தது இந்த ஒரு முறை கூட நான் மடித்ததாக எனக்கு நினைவில்லை. இந்த மீசையில் தோட்டம் வந்து மாறி இருக்குது. முதல்ல உங்களை மாதிரி மீசை வச்சிருந்தேன். இப்போ அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது. இது சென்னை வந்தவொடனே இந்த மாதிரி ஒரு மீசை வைக்கலாம் என்று சொல்கிறது என்ன ஏற்பட்டது. இந்த மீசைக்கு அந்த மீசை சாதாரணமாக பெரிய நோக்கங்களுக்காக இல்லாட்டாலும் ஒரு கவிஞர்களுக்கு ஒரு மாறுபட்ட ஒரு தோட்டம் வேணும். அந்த தோற்றத்தினுடைய பொடிவுக்காக வேண்டி இந்த மீசையை வித்தியாசமான வைக்க ஆரம்பிச்சு. இந்த மாதிரி மீசை வந்து என்னை பார்த்து வீரப்பன் கூட வச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு இது நான் இந்த மீசைக்கு ஒரு தொன்மையான பழக்கம் உண்டு. இந்த மீசையை பற்றி பல பேர் நல்லா சொல்லியிருக்காங்க.